மாணவர்களுக்கு வணக்கம். இது எண்களும் தொடர் வரிசைகளும். இதில் இப்போ பார்க்க இருக்கிற கணக்கு எடுத்துக்காட்டு 2.39. இதில் S1, S2 மற்றும் S3 என்பன முறையே ஒரு கூட்டு தொடர் வரிசையின் முதல் எண், 2 எண் மற்றும் 3 எண் உறுப்புகளின் கூடுதல் ஆகும். இதில் S3 என்பது 3 பெருக்கல் S2 மைனஸ் S1 என நிறுவுக. இந்த கேள்வியில் நம்ம பதிலை கொண்டு வர போகிறதில்ல, இந்த கேள்வி நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம், நிறுவ போகிறோம். இதுக்கு சமம் என்று. சரி, இந்த கேள்விக்கு பதிலை நோக்கி நாம் செல்லலாம் மாணவர்களே. முதல்ல S1, S2, S3 என்பன முறையே ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் முதல் எண், 2 எண் மற்றும் 3 எண் உறுப்புகள்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? அப்போ நம்ம எப்படி எழுதணும் மாணவர்களே? இந்த காணொளி சின்னதாக இருந்தாலும் ஒவ்வொரு ஸ்டெப், ஒவ்வொரு கருத்து நல்லபடியாக கவனிக்கணும். முதல்ல என்ன சொல்கிறாங்க? S1 என்பது எண் உறுப்புகளின் கூடுதல்னு சொல்கிறாங்க. அப்போ எண் உறுப்புகளின் கூடுதல் என்ன சூத்திரம்? n/2 இன்ட்டு a என்பது முதல் உறுப்பு, l என்பது இறுதி உறுப்பு. சரி, அப்போ S2 என்ன சொல்கிறாங்க? S2 என்பது 2 எண் உறுப்புகளின் கூடுதல்னு சொல்கிறாங்க. அப்போ 2n/2 இன்ட்டு a கூட்டல் l. மாணவர்களே, இது இந்த கூட்டுத்தொடர் வரிசை என்பது a என்பது முதல் உறுப்பும் l என்பது இறுதி உறுப்பும் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா இது ஒரே ஒரு தொடர் வரிசையை பற்றி தான் நம்ம பேசுகிறோம். அதனால் திருப்பி S1க்கு எதுக்கு சார் a எழுதியிருக்கோம், S2க்கு மறுபடியும் எழுதியிருக்கோம்னா இது அனைத்துமே ஒரே கூட்டுத்தொடர் வரிசை தான். அதே போல் S3க்கு 3n/2 a + l. இந்த 3 தெளிவாக நம்ம எழுதிக்கிட்டாலே பாதி விஷயம் முடிஞ்சிருச்சு. சரி, நம்ம என்னத்தை கண்டுபிடிக்கணும்? S3 என்பது 3 மடங்கு எதற்கு? S2 கழித்தல் S1 பதிலுக்கு 3 மடங்கு என்று நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்க, முதல்ல நம்ம என்ன பண்ணலாம்? S2 S1 கழிக்கலாம். S2 என்பது என்ன? பாருங்கள், நம்ம எழுதியிருக்கிறோம் 2n/2 இன்ட்டு a + l கழித்தல் S1 கழிக்கணும் இல்லையா? அப்போ S1 மதிப்பு n/2 a + l. சார், இப்போ ஈக்குவல்ட்டுக்கு ரைட் சைடில் என்ன பொதுவாக இருக்குது? 2n, அங்கே n, கண்டிப்பாக அது பொது இல்லை. a + l என்பது 2 உறுப்புகளுக்கும் பொதுவாக இருக்கிற காரணத்தால் நம்ம a + l எடுத்துட்டோம் பொதுவாக. அப்படின்னால் 2n/2 மைனஸ் n/2 நம்ம எழுதிக்கலாம். a + l நான் பொதுவாக எடுத்துட்டேன். அடுத்த ஸ்டெப்பு, பகுதிகள் 2 2 ஒரே போல் எண் இருக்கிற காரணத்தால் நம்ம ஒரே தடவை எழுதிக்கலாம். தொகுதியில் மட்டும் 2n கழித்தல் n எழுதிக்கலாம் /2. a + l அப்படியே எழுதிக்கலாம். அடுத்ததாக 2 எண்ணிலிருந்து ஒரு எண் போச்சுன்னா ஒரே ஒரு எண் தான் இருக்கும். அப்போ n/2 a + l. இது மிக சுலபமான ஸ்டெப்ஸ் எல்லாமே. அடுத்தது சார், நம்ம S2 மைனஸ் S1 மட்டும் கண்டுபிடிக்கக்கூடாது. ஏன்னா அதோடைய 3 மடங்கு கண்டுபிடிக்கிறேன். 3 பெருக்கல் S2 மைனஸ் S1. அப்போ என்ன பண்ணுறேன்? 3 தடவை S2 மைனஸ் S1 எழுதிட்டேன். அப்போ என்ன வரும் சார்? S2 மைனஸ் S1க்கு என்ன பதில் கிடைச்சதோ அதோட 3 பெருக்கினால் 3n/2 a + l. மாணவர்களே, நீங்கள் இந்த சைடு பார்த்தீங்கன்னா தெரியும், 3n/2 a + l என்பது வேறு ஒன்றுமில்லை, S3 தான். இதை தான் அவங்க சொல்லிருக்கிறாங்க. 3S2 மைனஸ் S1 ஈக்குவல் S3 என கண்டுபிடிங்க. இதை தெளிவாக பொறுமையாக 2-3 தடவை போட்டு பார்த்தால் ரொம்ப சுலபமாக வந்துடும். இதில் கூட்டி பார்த்தாவே கிட்டத்தட்ட ஒரு 7-8 ஸ்டெப்புலேயே இதுக்கு பதில் கிடைச்சிது. ஒவ்வொரு ஸ்டெப்பும் ரொம்ப ரொம்ப முக்கியம். மாணவர்களே, எடுத்துக்காட்டு 2.39 சொல்லிக் கொடுத்த விதம் ரொம்ப சுலபமாக இருந்தது. அப்படின்னா 2-3 தடவை நல்லா போடுங்க. போட்டு பார்த்துட்டு வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.
மீண்டும் இன்னொரு காணொளியோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.